ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உலகத்தை உலுக்கும் ஈரானுடைய ட்ரோன்கள். கண்களுக்கு தெரியாமல் இறப்பு வரும் என்றால் அங்கு ஈரானுடைய ட்ரோன்கள் வந்துவிட்டது என்று அர்த்தம். இது ஒரு புதிய போரின் ஆரம்பம். இராணுவங்கள் மாறுகின்றன, இராணுவ தளங்களும் மாறுகின்றன. ஆனால் ஆபத்து என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டமான சக்திமிக்க ட்ரோன்களோடு தற்பொழுது களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது ஈரான். ஈரான் ஒரு நாடு, ஆனால் ட்ரோன்களால் நிரம்பி இருக்கின்ற ஒரு ராட்சச இராணுவ படை கொண்ட நாடு. அமெரிக்காவால் முற்றுகையிடப்பட்ட ஈரான் 1980களில் இருந்து ஒரு சக்திமிக்க தீர்மானத்தை எடுத்தது. தன்னார்வமாக இராணுவ சக்திகளை உருவாக்க வேண்டும். அதில் மிகவும் முதல் முன்னணி கொண்டதாக இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் இருந்தது. ஈரானுடைய ஒரு கமிகாஷி ட்ரோன் 2000 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கும் இலக்கை பின்தொடர்ந்து சென்று மிகவும் நுட்பமான முறையில் வெடிக்கும் சக்தி கொண்டது. அதற்கு பெயர்தான் ஷஹீட் 136. இன்று அமெரிக்கா மட்டுமல்ல, இஸ்ரேல் கூட இந்த ஷஹீட் 136ஐ பார்த்துத்தான் அச்சமுறுகின்றது. இந்த ட்ரோனைத்தான் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தியது. உலகம் அப்பொழுதுதான் ஈரானுடைய ட்ரோன் தொழில்நுட்பம் பற்றிய பலன்மையை புரிந்து கொண்டது. அடுத்ததாக ஈரானிடம் இருக்கின்ற இன்னும் ஒரு சக்திமிக்க ட்ரோன் ஷஹீட் 129. இந்த ஈரானுடைய ஷஹீட் 129 அமெரிக்காவினுடைய MQ-1 போல சக்திமிக்கது. இதுதான் ஈரானுடைய சிக்னேச்சர் என்று கூறலாம். இந்த ட்ரோனை பொறுத்தவரை இந்த ட்ரோனில் குண்டுகள், ஏவுகணைகளை ஏற்றி நேரடியாக தாக்குதலை நடத்தக்கூடிய வல்லன்மையை ஈரான் பெற்றிருக்கின்றது. அதே நேரம் ஈரானிடம் இருக்கின்ற மிகவும் சக்திமிக்க ட்ரோன்களில் ஒன்றுதான் மொஹஜர் 6. இந்த ட்ரோனை பற்றி கூறுவதென்றால் ஈரான் இராணுவத்தினுடைய கண் இந்த ட்ரோன் என்று குறிப்பிடலாம். அவ்வளவு மிகவும் நேர்த்தியானதும் மிகவும் பலமானதும் ஈரானுடைய நம்பிக்கையுமாகும். இந்த ட்ரோனை கொண்டுதான் ஈராக்கிலும் சிரியாவிலும் பல ஹெட் குவார்ட்டர்ஸ்களை ஈரான் அளித்திருக்கின்றது. அடுத்ததாக ஈரானிடம் இருக்கின்ற மிகவும் சக்திமிக்க ட்ரோன்களில் ஒன்று ஃபோர்ட்ரோஸ். இந்த ஃபோர்ட்ரோஸ் ட்ரோன் தான் ஈரானுடைய மிகப்பெரிய ட்ரோன் என்று குறிப்பிடலாம். சுமார் 2000 கிலோமீட்டர்கள் தூரம் வரை மிகவும் நேர்த்தியாக பறந்து சென்று எதிரிகளினுடைய இலக்குகளை துல்லியமாக நிர்மூலம் செய்யக்கூடியது என்ற ஃபோர்ட்ரோஸ். இந்த ஃபோர்ட்ரோஸ் ட்ரோனுடைய அட்வான்டேஜ் என்னவென்று சொன்னால் அதனுடைய வேகம்தான் நண்பர்களே. ஒரு ஜெட் விமானத்தினுடைய வேகத்தை விட இது வேகமானது. எதிரிகளால் விடுக்கப்படுகின்ற எந்த ஒரு எச்சரிக்கை சமிங்கையும் கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் எதிரிகளினுடைய காலடிக்கு சென்று அவர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஃபோர்ட்ரோஸ். இந்த ட்ரோன்கள் தற்பொழுது ஈரானிடம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அதுதான் இல்லை. தற்பொழுது இந்த ட்ரோன்களை ஹெஸ்புல்லா, ஹூத்தி, ரஷ்யா என்று பல்வேறு தரப்பினர் பயன்படுத்துகின்றார்கள். அதனால் தான் இன்று உலகமே ஈரானை பார்த்து அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈரான் ஒரு ட்ரோன் ஏற்றுமதி தாதாவாகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். லோ பட்ஜெட், ஆனால் ஹை டேமேஜ். அதனால் தான் உலகமே இன்று வியந்து போய் ஈரானை பார்த்து கொண்டிருக்கின்றது. நாளைய போர்க்களங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக அந்த போர்க்களங்களில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள், ஆனால் ட்ரோன்கள் மட்டும் இருக்கும். அந்த வரலாற்றை எழுதப் போகும் நாடு எது என்று கேட்டால் நான் நிச்சயமாக அடித்து சொல்வேன், ஈரானாகத்தான் இருக்கும். இந்த ட்ரோன்களை பொறுத்தவரை இது ஒரு சிம்பிள் டெக்னாலஜி இல்லை, ஆனால் ஒரு நாட்டின் தீர்மானத்தின் விளைவு என்று கூறலாம். ஈரான் உலகத்தையே சவால் விட்டுவிட்டது, சவாலுக்கு உட்படுத்தி விட்டது. ஈரான் இன்று லட்சக்கணக்கான ட்ரோன்களை தன்னுடைய குடோன்களில் வைத்திருக்கின்றது. ஈரானுடைய ஷஹீட் 136, ஷஹீட் 129, மொஹஜர் 6, ஃபோர்ட்ரோஸ், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஹெரார் போன்ற ட்ரோன்கள் மூலம் இன்று தன்னையும் தற்காத்து கொண்டு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது ஈரான். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.